பொதுச் செயலாளர் மானாரணி அவர்களே, சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியின் மாநில செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களே, சுந்தர் எல்எல்பி மாவட்ட செயலாளர் தென்காசி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களே, இங்கே சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற காசி புதிய ராஜா இந்த இயக்கத்தின் நிறுவன தலைவர் அவர்களே, மாநில தலைவர் அவர்களே, அண்ணன் இசக்கி சுப்பையா அவர்களே, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, திரு விஜயராஜ் சோசியல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்களே, வாழ்த்துறை சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கின்ற உயர்திரு சேரன்மாதேவி நெல்லை மாவட்டம் கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் சத்யராஜ் அவர்களே, உயர்திரு சதீஷ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ் அம்பாசமுத்திரம் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தே, ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த உயர்திரு ஜெயபால் பர்ணபாஸ் அவர்களே, முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக உயர்திரு செந்தில் கரிகாலன் மூத்த வழக்கறிஞர் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் உயர்திரு அரசு அமர்ராஜ் அவர்களே, மாநில சட்டக்கல்லூரி செயலாளர் மாஞ்சோலை மக்கள் நல சங்கத்தின் செயலாளர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக பதவிக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் முருகேசன் அவர்களே, உயர்திரு முத்துக்குமார் அவர்களே, செந்தில்வேல் அவர்களே, திரு கும்பையா திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியின் பேராசிரியர் அவர்களே, திரு மாரிமண்டலத்து அவர்களே, கழக ஒன்றிய செயலாளர் அண்ணன் சேர்மன் அவர்களே, உயர்திரு ராதா லட்சுமணன் அவர்களே, முக்கூடல் பேரூராட்சி தலைவர் ராதா லட்சுமணன் அண்ணன் அவர்களே, உயர்திரு லட்சுமணன் எம்ஐ முக்கூடல் பேராட்சி சங்கத்தின் திமுக பேராட்சி அவர்களே, மற்றும் மனித உரிமை இயக்கத்தின் திரு பொதுச் செயலாளர் அருமை தம்பி சுரேஷ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் செல்லத்துறை அவர்களே, மாவட்ட விளையாட்டுடைய செயலாளர் திரு வென்சாம் அவர்களே, இளைஞரணி தலைவர் திரு சிவா அவர்களே, மற்றும் நம்முடன் அமைந்து கொண்டிருக்க கழக கண்மணிகளே, மற்றும் இங்கே அமைந்திருக்க பெரியவர்களுடைய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மனித உரிமை தினம் என்றால் என்ன என்கிற இங்கே நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு நாட்டின் மனித உரிமையை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சில அமைப்புகள் தான் இங்கே இருக்கின்றன. ஆனால் அந்த அமைப்பை சார்ந்த ஒரு சில பேர் தான் இந்த அமைப்பை பற்றி முழுவதுமாக மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று எடுத்துக் கொள்கின்ற ஒரு காலகட்டத்தில் இங்கே நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். ஒரு அரசாங்க இயக்கம், ஒரு அரசாங்கத்துடைய அரசு இயந்திரம் இயங்க வேண்டும் என்றால் இரு கண்கள் மிக முக்கியமானது. முதல் கண் வந்து வலது கண் என்றால் என்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்துறை, இரண்டாவது காவல்துறை. இது இரண்டும் ஒழுங்காக இருக்கிறால் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்களுக்கான அரசாங்கம் இயக்கம் என்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பது என்னுடைய தாழ்ந்த கருத்து. அதே வந்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே உங்களிடம் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, எனது அருமை நெஞ்சங்களே, ஒன்றுமில்லை. அதாவது சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்க வேண்டும் நீங்க பதவியேற்க விடுகிறார்கள். ஆனால் நான் சொல்வது சட்டத்தில் இருக்கின்ற இரண்டு வார்த்தைகளை மட்டுமே இங்கே எடுத்துக்கொண்டால் அரசியல் சரியாக செயல்படும் என்பதில் இந்த ஐயம் இல்லை. முதல் கருத்தாக தற்காலிக பணியிட மாற்றம் ஒன்று, இரண்டாவது தற்காலிக பணியிடை குறைக்கும் இரண்டு, மூன்றாவது காந்திரி போர் பட்டியல். இந்த மூன்றையும் இந்த சட்டத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய முயற்சிகளுக்கு